ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளான பிகினர்ஸ்க்கு நல்லா ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு லிப்பன் ஆர்ட் பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 to 10 inch வந்து MDF போர்டு எடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பேஸில் வந்து ஒயிட்டை வந்து பேஸாக வந்து ஃபுல் பெயிண்ட்டாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் என்ன வாங்கியிருக்கேன்னா, இது வந்து நம்ம மிரர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உங்களுக்கு. இது வீட்டில் கூட இருக்கும். இந்த மிரர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை கரெக்டாக பொறுமையாக எடுங்க, மிரர் உடையக்கூடாது. அதுக்காக பொறுமையாக அதை வந்து கழட்டி நம்ம இந்த மிரரை தனியாக எடுத்து நல்லா துடைச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து இந்த மிரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு இந்த 10 inch இருக்குல்ல, இதை வந்து சென்டிமீட்டரில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்கேலை வச்சு இந்த ஹரிசாண்டலாக இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணால் மொத்தம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிளாஸ் வச்சு இந்த சைடு ஒரு 5 சென்டிமீட்டர், அந்த சைடு ஒரு 5 சென்டிமீட்டர் ஓகேங்களா இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணால் உங்களுக்கு சென்டர் கிடச்சிடும். அதே மாதிரி மேலே அதாவது வெர்டிக்கலாக நம்ம பண்ணுறப்ப அதையும் மெஷர் பண்ணி அதோட சென்டர் கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ சென்டர் இது வந்து பார்த்திங்கன்னா 25 inches இருந்தது. நான் 13 ஆஃப் அதாவது 13.5 inch வந்து மார்க் பண்ணி சென்டராக மார்க் பண்ணேன். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதை மார்க் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து மிரரோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மிரரை மெஷர் பண்ணுறேன். மிரரை மெஷர் பண்ணி மிரரில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதை பாருங்கள், இந்த 13 inch ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் மிரரை மெஷர் பண்ணி மிரரோட சென்டர் பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த சென்டர் பாயிண்ட்டோட மிரரோட சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண இப்போ என்ன செக் பண்ணுறேன்னா, எல்லா சைடும் காமனான கேப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி நம்ம வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து அது நகராமல் இருக்க வந்து அந்த கிளாஸை வந்து சென்டரில் டைட்டாக பிடிச்சி சுற்றி வந்து லைன் போட்டுக்கிறோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிரரை ஒட்ட போகிறோம். அதுக்காக நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு நிறைய ஃபெவிகால் போட்டால் டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்காக கொஞ்சம் நல்லாவே ஃபெவிகால் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதை நம்ம ட்ரை ஆக விட்டுறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மோல்டிட் ஃபெவிக்ரைலோட மோல்டிட் க்ளே தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கு 25 rupees. ஓகேவா? இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்து ஹார்ட்னர், இன்னொன்று வந்து ரெசின். பார்த்திங்களா, பிங்க் அண்ட் ப்ளூவில் இருக்கா? இந்த பிங்க்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெசின். ஓகே, அந்த ப்ளூவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னர். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நல்லா எனக்கு வந்து ஒரு பேக்கெட் இல்லை 2 பேக்கெட் யூஸ் ஆச்சு. இதுக்கு 2 பேக்கெட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃப்ளோரில் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் நான் இந்த MDF போர்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ளோரில் பட்டா இதுவாகிடும். ஆனால் நம்ம ரோல் பண்ணுறது வந்து ஃப்ளோரில் தான் பண்ணியாகும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறோம். வீட்டில் எந்த பவுடராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஃபேஸ் பவுடர், இந்த பான்ஸ் அந்த மாதிரி நான் பான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ எடுக்கிறோமோ ஈக்குவலான பொசிஷன் எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி அதையும் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். பொறுமையாக ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி, நல்லா ஸ்மூத் ஆகிடும். ஓகேவா? நல்லா எவ்வளோ ஸ்மூத்தாக அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லாவே. ஓகே, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ பாருங்கள் அது அழகாக எவ்வளோ பால் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கீழே திரும்பி ஃப்ளோரில் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளோரில் வந்து திரும்பி கொஞ்சம் பவுடர் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளோரில் ஒட்டாது. அதுக்காக இப்போ என்ன பண்ணணும்னா, ரொம்ப அது எவ்வளோ மெலிசாக உங்களால் அதை ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக ரோல் பண்ணி, நான் இதை வந்து 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் அது மெலிசாக வரும்னு சொல்கிறதுக்காக. உங்களால் எவ்வளோ மெலிசாக வருமோ அந்த மெலிசு கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் ரோல் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் கூட உடையாமல் இருக்கும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல. அதுக்காக நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் வந்து 2x ஸ்பீடில் பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஈக்குவலான சைஸில் வரணும். நீங்கள் பிகினராக இருந்தால் வராது, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் நம்ம போக போக கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம மிரர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இப்போ இதை வந்து மிரருக்கு மேலேயும் இல்லாமல் இந்த போர்டு கீழேயும் ஃபுல்லாக இல்லாமல் சென்டரில் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதே மாதிரி 4 கார்னர்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், வீட்டில் நைஃப் இருக்கும்ல அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒரே ஒரு கட்டு தான், கட் பண்ணியாச்சு. இது ஈஸியாக நம்ம இன்னொரு பார்ட்டை எடுத்துடலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம 4 சைட்ஸும் நைஃப் இருந்தால் ஈஸியாக கட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் மிரரை வந்து அழுத்தி லைட்டாக
கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தி வந்து மிரர் மேலே படுற மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து மிரரையும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கும். ஓகேங்களா? சொல்ல மறந்துட்டேன், ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபெவிகால் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வந்து யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் ப்ரொசீஜர் தான். திரும்பி நல்லா மெலிசாக வந்து ரோல் பண்ணிக்கணும் ஃபுல்லாக அழகாக. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்னர்ஸில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி அழகாக மெலிசாக பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கார்னரில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும் 4 பக்கமும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நெக்ஸ்ட்டு சைடு இதே மாதிரி ஃபேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கார்னரில் இப்போ நான் பண்ணுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி கார்னரில் நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அழகாக அதை வந்து கார்னரில் டச் பண்ணுற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குத்தூசின்னு சொல்லுவாங்க, டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் வீட்டில் வேறு எதனா வச்சு கூட யூஸ் பண்ணுங்கள். பெயிண்ட் ப்ரஷ் இருந்தால் அதோட பேக் சைடு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி பப்பிள்ஸ் போட்டுக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் சொன்னீங்களே குத்தூசின்னு சொல்லி, அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட்ஸு அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் நீடில் இருந்தாலும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மிரர்ஸு. என் கையில் சர்க்கிள் இருக்குது, டைமண்ட் இருக்குது, அப்புறம் இந்த விளக்கு ஷேப். ஓகேவா? இது 3 ஷேப் இருக்குது. நிறைய ஷேப் இருக்குது, ஆனால் என் கையில் இருக்கிறது இந்த 3 ஷேப் தான். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப் தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா திரும்பி கொஞ்சம் வந்து நம்ம அந்த க்ளே எடுத்து ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிசாகவே கொஞ்சம் குண்டாகவே பண்ணிவிட்டு நம்ம நைஃபை யூஸ் பண்ணி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் கட் பண்ணிட்டு பாருங்கள், அதே மாதிரி தான் கட் பண்ணணும். ஓகேவா? குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த குட்டி குட்டி பீசஸை வந்து நம்ம சர்க்கிள் ஆக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா பீஸையும் வந்து நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். சர்க்கிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா கீழே லைட்டாக பவுடர் வந்து போட்டு தேய்ச்சிட்டு நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுற பாருங்க, அந்த மாதிரி ஒரு சர்க்கிளையும் ஃப்ளோரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாருக்கு வந்து 7 பெட்டல்ஸ், அதாவது ஒரு ஃப்ளாருக்கு வந்து 7 சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் பெட்டல்ஸ்க்காக, ஃப்ளாரோட பெட்டல்ஸ்க்காக. இப்போ நான் வைக்கிறேன்ல, இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு சொல்லி 7 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பொறுமையாக ரோல் பண்ணுறோம். எப்படி ரோல் பண்ணுறோன்னு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பண்ணோம்ல, அது மேலே கரெக்டாக வச்சு பொறுமையாக ரோல் பண்ணி டைட்டாக ரோல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நீங்கள் இந்த ஒரு ஃபுல் ரோல் முடிச்சிட்ட பிறகு நம்ம அதை வந்து நைஃப் வச்சு கட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 ஃப்ளார் கிடைக்கும் ஒரு ரோலில். ஓகேவா? ஃப்ளார் கட் பண்ண சொல்ல வந்து நீங்கள் ஃப்ளாரை ரோல் பண்ணி கட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஒரே சைடு வந்து அழுத்தம் கொடுக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பெட்டல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி விட்றோம். அப்போ தான் கொஞ்சம் இதை பண்ணுற பார்த்திங்களா, இந்த மாதிரி ரோசஸ் நம்ம பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம டோட்டலாக வந்து 6 ரோசஸ் பண்ண 7 பெட்டல்ஸ் 7 சர்க்கிள்ஸ் வச்சு 6 ரோசஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்களும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லீஃப் பண்ண போகிறோம். லீஃப் வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிவிட்டு ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்னர்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் பண்ணிவிட்டு திருப்பி போட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ளாட்டான லீஃப் வந்து கிடச்சிடும். அப்புறம் நம்ம நைஃப் யூஸ் பண்ணி அது லைன்ஸ் வரா மாதிரி, லீஃபில் லைன்ஸ் வரும்ல, அந்த மாதிரி நம்ம நைஃப் யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டுக்கிறோம். பெரிய லீஃப் வந்து பார்த்திங்கன்னா 4 லீவ்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடணும். ஸோ உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பார்ட்டையும் ஒன்றா போடாமல் 2 பார்ட்டில் பாதி பாதியாக எடுத்து மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சதெல்லாம் வந்து க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கீழே க்ளூ போட்டு லீஃப் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அது மேலே ஒரு ரோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அதை 3 ரோஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நின்றும். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 ரோஸையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லீஃப் உங்களுக்கு விருப்பம் எங்கே வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இன்னொரு பக்கமும் இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ 2 சைடும் வந்து ஆப்போசிட்டில் நம்ம 2 சைடும் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சென்டர் லைனை ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி இதில் வந்து நம்ம கொடி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் கொடுக்குறேன். கொடி மாதிரின்றது திரும்பி கொஞ்சம் குட்டியாக மெலிசாக அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதில் ஃபேஸ் பண்ணிடும். இப்போ ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த கொடியோட லாஸ்ட்டில் வந்து அங்கே ஒரு பூ கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து 10 சர்க்கிள்ஸ், அதாவது 10 பெட்டல்ஸ் வரா மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் ப்ராசஸ் தான். அந்த மாதிரி நம்ம ரவுண்டு ரெடி பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டால் பூ வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். 2 பூ கிடைக்கும். நம்ம 2 சைடுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் சொன்னேன்ல, சர்க்கிள் பண்ணி ரொட்டேட் பண்ணி கட் பண்ணணும் ஃப்ளாரை. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக திரும்பி அதே மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் இழுத்து விட்டால் அழகாக தெரியும் பூ மாதிரி. அந்த மாதிரி 2 ஃப்ளாரையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் லீஃப் வந்து குட்டி குட்டி லீஃப்ஸ் ரெடி பண்ணல, அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள்.
குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிவிட்டு சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபிங்கர்ஸில் பவுடர் லைட்டாக டச் பண்ணி ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கார்னரை மட்டும் ஷார்ப் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அழகான லீஃப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெடி ஆகிட்ட பேருக்கு நம்ம லைன்ஸ் போட்டுக்க வேண்டியது தான். எத்தனை லீஃப் வேணுமோ அத்தனை லீஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் திரும்பி சொல்கிறேன், இது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெசின் கொஞ்சம் ஹார்ட்னர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ரெடி பண்ண லீஃபை வந்து நம்ம 10 பெட்டல்ஸ் வச்சு ரோஸ்ட் பண்ணோம்ல, அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் நான் க்ளூ யூஸ் பண்ணி பூவை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பூவை வந்து ஒட்டிட்ட பிறகு நான் இந்த லீஃப்ஸை வந்து எப்படி பேஸ்ட் பண்ணேன்னா, சர்க்கிளாக வரட்டும், சுற்றி ஒரு ஃபுல் லீஃபில் சென்டரில் மட்டும் பூ வர மாதிரி தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? பாருங்கள், 4 சைட்ஸும் ஆப்போசிட்டில் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட்டில் 3 ஃப்ளார்ஸ்னால் அதுக்கு ஆப்போசிட்டில் 3 ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸாக கொடுத்துடுறோம். எல்லாத்துக்குமே ஒயிட்டை கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ரெட்டு பிங்க் அந்த மாதிரியான கலர் இது. ஸோ நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைட் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் கொடுத்தேன். லீவ்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். பேஸுக்கு வந்து எல்லோ கொடுத்துட்டேன். நான் இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு திரும்பி ஒரு செகண்ட் கோட் அந்த மாதிரி 3 கோட்ஸ் வந்து எல்லோ கொடுத்தேன். பிங்க்கும் க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 கோட்ஸ் கொடுத்தேன். நல்ல மைன்யூட்டான இடத்துலாம் வந்து குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணேன். அவ்வளோதான். இந்த ஸ்டெம் மாதிரி வருது பார்த்திங்களா, அதுக்கு வந்து லிட்டில் ப்ரௌன் மாதிரி யூஸ் பண்ணேன். நான் சாண்ட் கலரில் இருந்தது, அந்த கலர் யூஸ் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸு. இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னால டைமண்ட் ஷேப் யூஸ் பண்ண போகிறேன். டைமண்ட் ஷேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம்மில் வந்து ஒரு லீஃபுக்கு இன்னொரு லீஃப்க்கும் சென்டரில் இன்னொரு லீஃப் மாதிரி, அதாவது கிராஸாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக 4 சைட்ஸும் நான் வந்து இந்த லீஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அழகாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சேம் மெஷர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு இல்லை, ஃபிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு அது அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 4 கார்னர்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த தீபம் மாதிரி இருக்க மிரர் யூஸ் பண்ணி அந்த 4 கார்னர்ஸ்லேயும் குட்டி ஒன்றுன்னு சொல்லி பேஸ்ட் பண்ணிவிட்டேன் 4 கார்னர்ஸ்லேயும். இப்போ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.